தடாதகை பிராட்டியார் என பெயர் சூட்டி அன்புடனும் பாசத்துடனும் வளர்த்து வந்தனர். அந்த குழந்தையிடம் பெண்மைக்குரிய மென்மையான இயல்பு காணப்படாமல் ஆண்மைக்குரிய வீரமும் தீரமும் அளவில்லாமல் கலந்து ஓடியது. பெரும் வீராங்கனையாகவும் இணையில்லாத போராளியாகவும் திகழ்ந்தார். அவர்களுக்கு ஆண் வாரிசு இல்லாததால் தடாதகை பிராட்டியாரை மதுரையின் பேரரசியாக முடிசூட்டினார்கள். உலகத்தின் முதல் பெண்ணரசி அவர்தான். நாட்டின் எல்லைகளை விரிவுபடுத்த விரும்பிய தடாதகை பிராட்டியார் 8 திசைகளிலும் படையெடுத்து செல்ல ஆரம்பித்தார். பூமி முழுவதையும் வென்ற பிறகும் அவரின் போர் தாகம் தீரவில்லை. வானுலகையும் வெல்லும் ஆசையில் கிழக்கின் அதிபதியான இந்திரனை தாக்கினார். அவனும் மகாதேவியின் வீரத்திற்கு முன்னால் நிற்க முடியாமல் தோற்று ஓடினான். அந்த இந்திர உலோகமே அவருக்கு சொந்தமானது. ஆனாலும் இன்னும் திருப்தி ஏற்படாமல் அடுத்தடுத்து தனது படையெடுப்பை அதிகப்படுத்தினார். அஷ்டதிக் பாலகர்கள் அவருக்கு அடிமையாகி போயினர். இறுதியாக கைலாய மலையை அடைந்தாள். அங்கே உள்ள பூதகணங்களும் நந்தி தேவரும் தேவியை வணங்கி வழிவிட்டனர். அவள் சிவபெருமானை சந்தித்தார். ஒரு நொடியில் இருவரும் ஒருவரை ஒருவர் நேருக்கு நேராக சந்தித்துக் கொள்ள யுகங்கள் தாண்டிய காதல் அவர்கள் இருவர் மனதிலும் பரவியது.